ஏத்துற ஏய் பாத்துறா தம்பி போங்க தம்பி ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது ஓடுனது கிடையாது ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் உங்க சக்தி இப்போ எங்கே போயிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு சன்செட் பார்க்கலாம் ஒரு ஆசை இருக்கேன் பார்ப்போம் சன்செட் பார்க்க முடியாது ஸ்ட்ரைட்டாக அவங்க வீட்டுக்குள்ளே விட்டுருலாம் ஏய் நெருப்பு எப்படா நெருப்பு புது செட்டப் நல்லா இருக்கா ஏய் சரிங்க நான் வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இது நம்ம நெருப்பு ஒரு ஆய் சொல்கிறேன் சும்மா ஒரு ஆய் சொல்கிறேன் இல்லை பேக்ல இருந்து நல்லா சொல்லு ஷோகேஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஆங்கிள் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஆங்கிள் செட் ஆகாது பாய்டா நெருப்பு பாய்டா சரியா டே நைட்டு கோயிலுக்கு வாடா ஆமாம் நெருப்பு நைட்டு கோயிலுக்கு உனக்கு வீடியோலாம் காட்டுறேன் சரியா ஏ மென்ஸ் டே ஆமாண்டா சரிங்க நம்ம அப்படியே பொறுமையாக கிளம்பலாம் ஸோ போய் ஃபஸ்ட்டு பெட்ரோல் அடிச்சுட்டு ஓகே பங்கு கிட்ட வந்துட்டோம் ஸோ ஆல்ரெடி நம்ம எப்போ அடிக்கிற பங்கு தாங்க நம்ம அடிச்சுக்கலாம் போல இது பார்த்தோம் அவர் என்ன சொல்கிறாருன்னா அப்பா ஸோ எங்கடா சாவி காணன்னு பார்க்குற டேங்க்கில் மாட்டிருக்கேன்டா இது 100 ரூபாய்க்கு அடிச்சிருக்கேன்டா அப்படிங்க அப்பா எனக்கே ஆச்சரியமாக இருக்கலாம் சோதனை நம்ம இப்போ அப்படியே போகலாம் 100 ரூபாய்க்கு எடுத்திருக்கேன் இந்த போடுற பேட்டரி எடுத்துகிட்டு போயிட்டுருக்காண்டா கேட்க நாங்களும் வரோண்டா இதில் பார்த்தீங்கன்னா ஏற்றலாம் இப்போது பட் இந்த இடத்துல கண்ணாடியில் இருக்குங்க அதனால் நம்ம இங்கே ஏற்ற வேணும் யாரா இவங்க இங்கே நின்றுட்டுருக்காங்க அங்கே தான்டா ஏற்றணும் அங்கே போய் இங்கேயே ஏற்றலாம்டா இங்கே இந்த கண்ணாடிச்சில் இருக்குடா ஓகேவா யார் என்ன சொன்னா நம்ம ஏற்றலாம்டா நம்ம இது பண்ணலாம்டா ஓகே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் இந்த மலையில் தாங்க இங்கே தாங்க ஏற்ற போகிறோம் மேலே சம்பவமாக நமக்கு மட்டும்ப்பா வருது சம்பவம் இல்லைங்க அது வந்து என்னென்னா ஹெட்செட் இருந்ததே என்கிட்ட ஒரே ஒரு ஹெட்செட் தான் அதுவும் இப்போது என்னாச்சுன்னா அந்த மைக்கை நான் தெரியாமல் அமுத்தி எடுக்கணும் இல்லைங்க அது நம்ம அமுத்தி எடுக்கும்போது அந்த ப்ளக் அப்படியே பிஞ்சிடுச்சு குத்தி எடுக்கும்போது ப்ளக்கு பிஞ்சோடனே கடுப்பாயிடுச்சுங்க எனக்கு இப்போது நான் மேக்ஸிமம் எங்கள் கண்ணாடிச்சில் மேலே ஏற்றாமல் ஊட்டிக்கடா ஆண்டவா பார்த்து டாப்ல ஏத்துற ஏய் பாத்துறா நம்ம அப்படி வந்துக்கலாம்டா அப்படி வந்துக்கிறேன் இல்லை இந்த பக்கம் வந்துக்கிறேன் நான் கரெக்டாக நடுமேட்டில் கொண்டு போய் ஏற்றுறேன் நம்ம தள்ளி தான் ஏற்றணும் ஓகே கீழே தான் ஆப்பாச்சு இன்ன வரைக்கும் 2வது கீர் போட்டு இருந்திருக்கேன் மற்ற வண்டி ஏற்றும் போது அசால்ட் இருந்துச்சு என் வண்டி ஏற்றும் போது தான் எனக்கு ஃபஸ்ட்டு அப்படியே நான் 2வது கீரில் வச்சுட்டு இருந்தேன்டா ஸோ செம்மங்க நம்ம டாப் ஓரளவு பாதிக்கு வந்துட்டோம் வா இன்னும் ஏற்ற போகிறோம் சிவக்கொழுந்து பார்த்தீங்கன்னா அங்கே வீடியோ எடுத்துருக்கேன் நம்ம வண்டியெல்லாம் ஏறி இங்கே பாருங்க அமுத்திட்டா அப்படியே மேலவா கண்ணாடி சில்லே இருக்காத கண்ணாடி சில்லு ஐயோ
வாவ் 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 பிளேஸ் பயங்கரங்க. ஸோ நம்ம இப்போ டாப் வியூவில் இருக்க மவுண்டன் அப்படியே தள்ளிக்கோம். ஸ்மால் பாய் ரொம்ப டாப்பெல்லாம் இல்லை. ஸோ இதுக்கு அந்த இடம்லாம் நல்லா இருக்குங்க. ஸோ முத்துமலை இடங்கள் அங்கே தெரிஞ்சு பாருங்க கோயில். அந்த கோயிலெலாம் போட்டு ஆல்ரெடி ப்ளாகு. இப்போ பார்த்தீங்கன்னா சரியான அலுமையாக இருந்திருக்கும். நான் செகண்ட் கியர் போட்டு அந்த இடத்துல ஏற்றிட்டு இருந்திருப்பேன். நான் என்னடா ஏற மாட்டேன் அப்படின்னு பார்த்துட்டு நானும் செகண்ட் கியரில் எடுத்திருக்கேன். நான் எப்போ செகண்ட் கியர் போட்டேன்னு எனக்கே சத்தியமாக தெரியல. மூஞ்சில 10 பேர் கால் துப்புங்கடா. கால் தவறி பட்டுருச்சா, ஒருவேளை அப்படி கூட இருந்திருக்கலாம். நான் இப்போலாம் கீர் பக்கத்தாலே தான் கால் வச்சு ஓட்டிகிட்டு இருக்கேன். இப்போலாம் முதல் மாதிரி இல்லை, கீர்லேருந்து எடுக்கிறது இல்லை இப்போலாம். எனக்கே ஒரு ஆச்சரியமாக போயிடுச்சு. ஸோ பின்னாடி பாருங்கள், செம்ம அழகாக செம்ம நிற்குதுங்க. அப்படியே ஒரு சன்செட், அப்படியே ஒரு ஹாய் சொல்கிறா. என்ன ஹாய் காய்ஸ். ஆமாம் சிரிப்பு போட்டாங்க. ஸோ இன்றைக்கி வீடியோ எடுக்கிற டயட் வந்து பார்த்தீங்கன்னா தைப்பூசத்து அன்றைக்கி நான் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ நாளைக்கு நாங்கள் பழனி கிளம்புறோம். ஸோ பழனி வீடியோ முடிஞ்சால் போடுறேன். கண்டிப்பாக மேக்ஸிமம் போட மாட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ முடிஞ்சால் போடுறேங்க. ஸோ அதான் நீ என்கிட்ட செகண்ட் கியரில் இருக்கிற ஃபஸ்ட் கியர் போட்டு எடுத்துன்னு சொல்லிட்டு இருந்தியா? உனக்கு எப்படி தெரிஞ்சது நான் ஃபஸ்ட் செகண்ட் கியர் போட்டது தெரிஞ்சுதா? அடிச்சதில் தெரிஞ்சுதா? எனக்கு கரெக்டாக இருந்துச்சுடா. எனக்கு ஒன்றுமே தெரியலடா. நீ எத்தனையோ வாட்டி இங்கே ஏற்றிருக்கேன்டா, அப்போலாம் தெரியலடா. இன்னைக்கு பார்த்தியா? சரி பரவாயில்லைங்க. ஏற்றிருக்கேன்ல. ஓ அது அப்படியே. ஆமாண்டா, நீ இந்த மாதிரி ஹையர் சிசி பைக்கில் நீ ஏற்றி பழக உனக்கு. ஸோ வண்டிக்கு பார்த்தீங்கன்னா மிரர் போடணும். ஸோ மிரர் வந்து பார்ப்போங்க. பழனியெல்லாம் போயிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் மிரர் போடணுங்க. ஸோ இந்த இடத்த பார்த்தீங்கன்னா அப்படியே நான் சுற்றி காட்டுறேன் உங்களுக்கு. இருங்க, ஹைட்டாக இது பண்ணி கொஞ்சம் இங்கே நின்றுக்கிறேன். இங்கே நின்று காட்டுறேன் பாருங்க. ஸோ ஹே கைஸ், பார்த்தீங்கன்னா இப்போது சரியான ஹைட்டில் வச்சு எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போது செம்ம நல்லா இருக்குங்க. ஸோ ஸ்டிக்கு ஸோ பின்னாடி இப்படி வச்சு எடுத்தோன்னா அந்த பின்னாடி என்னது ரொம்ப வெள்ளை அடித்த மாதிரி இருக்குது. இப்போ நல்லா இருக்குது. அந்த இடத்துல மட்டும் வச்சுக்கலாம் மட்டும் ஒரு மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால தான் இப்படி திருப்பி எடுத்துகிட்டு இருந்தேன். இந்த நாய் பாருங்கள், என்னமோ பின்னாடி வந்து என்னமோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சூப்பராக இருக்குங்க. ஸோ கேமரா நல்லா இருக்குது. ஸோ மேக்ஸிமம் இந்த வீடியோ நல்லா ஹெச்டியாக வருங்க உங்களுக்கு. ஸோ என் ஃபோன் மாதிரி இல்லை, இது கொஞ்சம் நல்லாவே இருக்குங்க. சூப்பராக. என்ன ஃபோன்றா இது? 4 லட்சம் ஃபோனு. ஆமாம்மா 4 லட்சம் தெரியுது. பார்த்துல ஃப்ரண்ட் கேமராலாம் நல்லா இருக்குல்ல? ஆமாம், அது ஹை பட்ஜெட். அதான் ஹை பட்ஜெட்டில் எடுத்தால் ஃப்ரண்ட் கேமரா நல்லாயிருக்கும். ஸோ எனக்கு என்ன பயன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள், கண்ணாடி சில்லு. ஸோ இங்கே நிறைய கண்ணாடி சில்லு இருக்குங்க. ஸோ அதே மாதிரி டயர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வாகமான்லேயே சொல்லியிருப்பேன். டயரோட கண்டிஷனு பார்த்தீங்களா எப்படி இருக்குது? அப்படியே பள்ளமாக இருக்கா. சைடில் மட்டும் தான் கிரிப் இருக்கும். சைடில் பார்த்தீங்கன்னா செம கிரிப் இருக்கும். பார்த்தா பெரிய டயர் போட்ட மாதிரி தெரியும். பட் ஆனால் ஸ்ட்ரைட்டாக போட்டால் தானே இருக்குது அதோட இது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்னும் இருக்குங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா நான் டைம் லாப்ஸ் உங்களுக்கு கெத்த சூப்பராக போடுறேன் உங்களுக்கு. ஸோ இந்த நாள் என்னமோ பண்ணிகிட்ருக்கு. என்னடா பண்ணிட்டுருக்க? ஐயோ பரதேசி, என்னெல்லாம் பண்ண வேண்டியது. ஐயோ சாமியே சரணம். பாருங்க சாமி. போடா அடி கண்ணடிச்சில் ஏற்றிட போகிறோம். அப்புறம் நடக்க முடியாதா பழனி? ஆல்ரெடி ஒரு கால் நடக்க முடியாமல் தான் இருந்தேன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மோட்டோவில் பெருசாக எதுவுமே இருக்கான்னு நினைக்கிறேன். மேலேயே நல்லா இருக்குது, இவ்வளோ கெத்தா சூப்பராக இருக்குது. ஸோ அதுவும் இந்த செல்ஃபி ஸ்டிக் இருக்கனால பரவாயில்லைங்க. அதனால தான் இவ்வளோ லென்த் எடுக்க முடியுது. இல்லைன்னா சத்தியமாக சுத்தமாக முடியாது. அது என் பொருளெல்லாம் அதை இப்படி மூஞ்சி பக்கத்தில் தாங்க தெரியும். இன்னொரு கால் உடைக்க போகிறாங்க கைஸ். பாருங்கள், எல்லோரும் பாருங்கள், ஜம்முன்னு பாருங்கள். ஒரு காலை உடைக்கிறேன்.